அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை கண்டித்து தேனி விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் பெப்சி, கோக், மிரண்டா, லேஸ் உள்ளிட்ட அமெரிக்க பொருட்களை குப்பையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். முழு விவரம். அகிலா, அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக குரல் முதலாக தேனி மாவட்டத்தில் ஒலிக்க துவங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% வரி விதிப்பு விதித்துள்ளது. இதனால இந்தியாவில் பல்வேறு தொழில்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில தேனி விளையாட்டுக் கழகம் என்ற அமைப்பினர் அமெரிக்கா பொருட்களுக்கு எதிராக போராட்டத்தை தற்போது முன்னேற்று நடத்தி வருகின்றனர். அதாவது பார்த்தோன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகும் பெப்சி, கோக், மிராண்டா, கோல்கேட், லக்ஸ் சோப் உள்ளிட்ட அமெரிக்கா பொருட்களை அனைத்துமே புறக்கணிப்போம் என்று கூறி தேனி விளையாட்டு கழகத்தின் முன்பாக கூடிய 50க்கு மேற்பட்டோர் அமெரிக்கா பொருட்களை தரையில் கொட்டியும் குப்பையில் கொட்டியும் ஒரு போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும், அமெரிக்கா பொருட்களை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த அமெரிக்கா வரி விதிப்பின் காரணமாக பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள 20க்கு மேற்பட்ட பஞ்சாலைகள் தற்போது மூடும் சூழல் உருவாகி உள்ளது என்றும், இதனால 20,000க்கு மேற்பட்டோர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதுபோல இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற பிரச்சனை இருக்கு. இதற்கு காரணம் அமெரிக்கா வரி விதிப்பே காரணம். எனவே அந்த நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களை இந்திய மக்கள் பயன்படுத்தாமல் உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டம் தேனியில நடத்தினாங்க. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.